12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு உண்டுங்க போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் இருக்கவும் திராணி உள்ளவர்களாகபடிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத வாசிக்க நமக்கு நேரம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக தான் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. நாம் நேற்றைய தரத்திலே பார்ப்போம். நமக்கு யுத்தம் உண்டு. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யுத்தத்தை சந்திக்க ஆக வேண்டும். யுத்தம் பண்ணினால்தான் நாம் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும், தேவ சித்தத்தை செய்யவே முடியும். நீங்கள் யுத்தம் பண்ணாவிட்டால் நீங்கள் ஜெயம் பெற முடியாது. அதனால தேவ பிள்ளைகள் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெர்மனியில் ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல ஆட்சியாளர் வாழ்ந்தான். அனுப்புறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் யூதர்கள், 47 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் கொன்று குவித்த ஒரு மனிதன். அவனுடைய போர் வீரர்கள் ரத்த வெறியர்களாக அழைத்தார்கள். யூதர்கள் கொன்றதில்ல. அவன் போன நாடுகள்லாம் நிறைய ஐரோப்பா நாடுகளில் ஜெயம் பெற்றான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் யுத்தத்துக்கு போகும்பொழுது அந்த நாடுகள் ஆயத்தமாக எதிரி வரலாம் அப்படின்னா அதை ஜெயிப்பதற்கு எப்படி இல்லை, ஆயத்தம் இல்லாத நாடுகளாக, தங்களை தயார் செய்யாத நாடுகளாக காணப்படும். எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆயத்தம் தேவை, தயார் தேவை. என்ன தேவை? சாத்தான் நம்மளை தாக்குகிறான் என்றால் அவன் அதில் கரெக்டாக ஆயத்தத்தோடு பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம திட்டமிடுவதே எல்லாம். நாம் திட்டமிடுதல ரொம்ப கவனமா இருக்கணும், செபிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அசால்ட் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கிறிஸ்துவ வாழ்க்கையில் அசதிங்கிற பேச்சுக்கு எதுவுமே செய்யக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. சரி, நமக்கு என்னென்ன ஆவிகள்? சாத்தான் வந்து அவனுடைய போர் யுக்திகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அவன் பயன்படுத்துகிற போர் யுக்தி என்னன்னா தந்திரம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தந்திரம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி வேதம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒருவேளை அன்னைக்கு இருந்த கொரிந்து சபையில் உள்ள மக்களுக்கு வேணும்னா தந்திரங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனா இன்றைய தினம் சபை மக்களுக்கு சாத்தானுடைய தந்திரம் என்ன செய்வதில்லை, தெரிவதில்லை. அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் சொல்றதை முடிஞ்ச மேம்பாடு படிக்கோங்க. முதலாவது அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பொய். அவன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா பொய் சொல்றது அவன் கில்லாடி. 2வது சந்தேகம். 3வது அவிசுவாசம். 4வது அவன் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற ஆயுதம் சோதனை. என்ன செய்வான்? உங்களை சோதனைக்கு உட்படுத்துவான். ஒரு சின்ன பாவத்தை, ஒரு சிந்தனையை உங்க மைண்ட்ல போடுவான். நீதான் சிந்திக்கிறது போல அந்த எண்ணத்தை என்ன செய்வான்? கொண்டு வருவான். சிலர் கூட பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட கெட்ட சிந்தனையா என்ன வந்துகிட்டே இருக்கும். உடனே இவங்க நினைப்பாங்க, ஐயோ நம்மதான் இவ்வளவு கெட்ட கெட்ட சிந்தனையா சிந்திக்கிற போது நம்ம படுபாவியோ அப்படின்னு. ஆனா அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு என்ன செய்யவில்லை, நேரிடவில்லை. அதனால உங்க வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும் சோதனை என்பது வேற, டெஸ்ட் என்பது வேற. சாத்தானிலிருந்து வருவது சோதனை, தேவன் இருந்து வருவது டெஸ்ட். நம்ம ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு டெஸ்ட் வைப்பார். என்ன வைப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன வைப்பாரு? டெஸ்ட். அபிஷேகம் பற்றிருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பார். கண்டிப்பா நீங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணா பயன்படுத்துவார். டெஸ்ட் என்ன செய்யணும்? ஆனா டெஸ்ட் வச்சாலே டெம்டேஷன் வந்துடும். டெஸ்ட் வச்சாலே என்ன வந்துடும்? டெம்டேஷன். சாத்தான் வந்துடும். யார் வந்துடுவா? இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்குது. எக்ஸாம் வச்சாலே பாத்தீங்கன்னா நமக்கு தலை காப்பி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க.
இருக்குதா இல்லையா? ஆமா. அதனால டெஸ்ட் வச்சாலே என்ன வந்துடும்? டெம்ப்டேஷன். அதனால முதல்ல சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் உங்களுக்கு சோதனை கொண்டு வரும். கெட்ட சிந்தனை, மற்றவங்களை தூசிக்கும்படியான எண்ணங்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான எண்ணங்களே போதுமா, ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால சிலருக்குள்ள பார்த்தீங்கன்னா குற்ற மனச்சாட்சி இருக்கணும். நம்மளாம் இப்படிப்பட்ட கெட்ட சிந்தனையோடு இருக்கோம், நம்மளாம் கத்தரிகளை பயன்படுத்த போறாரு அப்படின்னு. ஆனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கெட்ட சிந்தனை வந்தாலும் இயேசு கிட்ட போய் ஓப்பனா பேசிடணும். யார்கிட்ட பேசிடணும்? யார்கிட்ட போய் சொல்லணும்? மற்றவங்க சொல்லிடக்கூடாது. என்கிட்ட ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா கடந்த நாட்கள் சொன்னாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ஆவிக்குரிய சகோதரி சொன்னேன் பாஸ்டர், அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி தங்கராட்சி விட்டாங்க. எனக்கு ஒரு நபரை பார்க்கும்போது கெட்ட சிந்தனையா வந்துச்சு, அதை சொல்லிட்டீங்க. நான் சொன்னேன் கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன செஞ்சுருவாங்க, ஊர்தகமா ஊதிடுவாங்க. அதனால தயவு செய்து பெண்கள் பெண்களுடைய எண்ணங்களை என்ன செய்யாதீர்கள், பகிர்ந்து கொள்ளாதீர்கள். என்ன செய்யாதீர்கள்? நீங்க எப்ப சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதை சொல்லி அவங்க சொல்லுவாங்க. என் கூட சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லி வச்சிருக்கா, நீ என்ன செஞ்சிடாத, சொல்லிடாதே சொல்லிருப்பாங்க. அதனால இது கதைக்கு ஒத்து விடாது. இயேசுகிட்ட மட்டும் சொல்லுங்க. யார்கிட்ட மட்டும் சொல்லணும்? ஏசப்பட சொல்லி, ஏசப்பா எனக்கு இப்படிக்குள்ள கமண்ட கை நல்லா வருது, இந்த எண்ணத்தை ஜெயிக்க எனக்கு என்னதான் அந்த கிருபை தான் கேட்கணும். என்ன கேட்கணும்? நீங்க ஏசப்பட்ட ஓப்பனா பேசலாம். அவர் ஃப்ரெண்டு இல்லையா? நானே என் வாழ்க்கையில வந்து ஏசப்பட்ட ஓப்பனா பேசுவேன். என்ன வந்தாலும் யார்கிட்ட பேசுவேன்? ஏசப்பட்ட ஓப்பனா பேசுவேன். சரிதானா? ஏசப்பட்ட ஓப்பனா பேசுவேன், நமக்கு தொந்தரவே கிடையாது. சரிதானா? எனக்கு என்ன வந்தாலும் சொல்லிடுவேன். அது இப்படி எல்லாம் வருது, இந்த மேற்கொள்ள எனக்கு என்னதாங்க கிருபை தாங்க, அவர் கிருபை தருவார். அல்லேலூயா. இப்ப சாத்தான் முதல்ல நமக்கு என்ன கொண்டு வருவான்னா சோதனை கொண்டு வருவான், கெட்ட சிந்தனை போடுவான். அதை வச்சு நம்ம பாவம் செய்யணுமா செய்யலையாங்கிறதா இப்ப மேட்ரு. நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஆயுதத்தை எடுப்பான், குற்றம் சாட்டுவான். நம்ம என்ன செய்வான்? குற்றம் சாட்டுதான் நம்மளுடைய டியூட்டியா இருக்கும். நீலாம் வந்து தேர முடியாது, உன்னையெல்லாம் கத்தர் பயன்படுத்த மாட்டாரு, நீலாம் எதுக்கும் லாய்க்கே கிடையாது, நீ வெளியே பார்த்துதான் நல்லா இருக்கும், அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களை திரும்ப 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 நீலாம் எந்திக்க முடியாது சொல்லுவான். இதுவும் சாத்தானுடைய புலிகளில் ஒன்று. அதனால அவர் சோதனை, இரண்டாவது என்ன கொண்டு வருவான்? குற்றம் சாட்டுவான் அந்த ஆயுதத்தில். மூணாவது வஞ்சகம். வஞ்சகம்னா ஏமாற்றம். வஞ்சகம்னா என்னதுங்க? ஆதாம் ஏவாளுக்கு தான் நடந்துச்சு. முதல்ல அவங்களை சோதனைக்கு உட்படுத்தினா, இரண்டாவது அவங்களை குற்றம் சாட்டினான், அவங்களை நிர்வாணி அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிதான? நீ கடுவாவி அப்படின்னு சொன்னான். அதனால அவங்க தோட்டத்துக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க? ஒழிஞ்சுக்கிட்டாங்க. சொல்றது புரியுதா? அதுக்கு அவங்களே வஞ்சிக்கும்படியாக சாத்தான் செய்யலாம். அதனால சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எதிரியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுடைய என்னென்ன ஆயுதம் இருக்குது, அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லையா? அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன அப்படின்னு. இப்ப நமக்கு யுத்தம் எங்க நடக்குதுன்னு கேட்டா மைண்ட்லயும் இருதயத்தில் தான் நடக்குது. சரிதானா? எங்க நடக்குது? நம்ம யுத்தத்தை சந்திக்க வேண்டிய ஃபீல்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் தான் சந்திக்கணும். இது எதை வச்சு சந்திக்கிறது அப்படின்னு கேட்டா, நீ வச்சிருக்கிற படிப்பை வச்செல்லாம் இந்த ஃபீல்டு நீ ஜெயிக்க முடியாது. சரிதானா? உனக்கு இருக்கிற நாலேஜ், உனக்கு இருக்கிற அறிவு, உனக்கு இருக்கிற பணம், உனக்கு இருக்கிற திறமை, உனக்கு இருக்கிற ஆள் பலம், எதையும் வச்சு நீ ஜெயிக்க முடியாது. இந்த ஃபீல்டை நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ தேவனுடைய கிருபையை, பரிசுத்தோடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அது எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டா, வேத வசனத்தினால மைண்டி இருதயத்தை என்ன செய்யணும்? நேரப்படணும். இதைத்தான் சங்கீதம் 119 9ஆம் வசனம் 11ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை நாளுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் வசனத்தை மைண்ட்ல இருதயத்தில் என்ன செய்யணும்? நேரம் பண்ணும். அந்த வாலிபன் ஸ்டேஜில் எந்த கழுதையை பார்த்தாலும் அழகாக தான் தெரியும். எந்த கழுதையை பார்த்தாலும் எனக்கு தெரியும் சொல்லி பார்க்கலாம். குரங்க பார்த்தா கூட அழகாக தான் தெரியும். கல்யாணம் முடிச்சு கூட தான் தெரியும் குரங்கா இல்லை ஆடா அப்படிங்கிறது என்ன செய்யும். அதனால உங்களுக்கு வாலிபர்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இப்ப கீழோ காதல் அப்படின்னு என்ன செய்யும் வரும். சரி, கல்யாணம் முடிச்சா அழகு பெருசா சொல்ல, கல்யாணம் முடிச்சாலும் சோதனை வருது சார், சாகு வரைக்கும் வருது. இப்ப வரைக்கும் வந்து சொல்லி பார்க்கலாம். ஆனா ஒரு நட்சி சாகு இருக்கா அப்படிங்கிறது இல்ல. இதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம். எது இருக்கணும்? எது இருக்கணும்? எங்க இருக்கணும்? எங்கேயோ இங்கே இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதையும் சவால் பண்ணலாம். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சேலஞ்ச் பண்ண முடியும், எதையும் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் ஏசப்பா எனக்கு ஊழியம் பேர் கொடுத்தாங்க, ஜீசஸ் சேலஞ்ச் மினிஸ்ட்ரி அப்படின்னு. சவால் விடுவீங்க அப்படின்னு. அல்லேலூயா. அதனால நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா சாத்தானுடைய தந்திரத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்.